அந்த மாதிரி ஆபத்து உண்டு. ஒரு தடவை கேரளாவில் வந்தபோது நாமக்கல்ல இருக்கிற அத்தனை கோழிகளையும் நம்ம அழிக்க வேண்டியது. இப்போ கொரோனா நம்ம ஒழிச்சிட்டதா சொல்றோம். கொரோனா ஒழிக்கலை. பல பறவை இனங்கள் அழிஞ்சு போயிருக்கு. குருவி இனம் அழிஞ்சு, செல்போன் டவர்ல இருந்து வந்த அதிர்வலைகள்ல அதால ரெக்கையால வச்சு அடிச்சு பறக்க முடியாம போய் அதுங்கெல்லாம் செத்து போச்சு. இன்னைக்கு ஏறத்தாழ குருவி இனம் அழிஞ்சிருச்சு. அதை வச்சுதான் ஒரு படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொல்ல முடியல. இன்னைக்கு வரையிலும் ஆங்கில மருத்துவத்தில் வைரஸை கொல்வதற்கு மருந்துகள் இருக்கு. இது மாதிரி வைரஸ்ங்கிறது ஏறத்தாழ கடவுள் மாதிரி. எங்கும் இருக்கும், இங்க இதுலயும் பார்த்தவன் சொன்னதில்ல, சொன்னவன் பார்த்தது, அவ்வளவுதான். கடவுள் மாதிரி. வைரஸை ஸ்டடி பண்றதுக்கு நமக்கு சரியான சோதனை சாலைகள் இல்லை. அதுதான் நிலைமை. பல்வேறு வகையான நோய்கள் வரும். கொரோனாவில் பெரிய உயிர் பாதிப்புகள் பெருசாக கிடையாது. ஆனால் செத்து போனவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரபலமான. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், இப்போ சமீப காலமாக ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, முக்கியமாக சென்னையில் சொல்லலாம். சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அடையாறு போன்ற முக்கிய பகுதியில் காகங்கள் இறந்துருக்கு, அதனால பறவை காய்ச்சல் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு தாக்கம் ஒரு சென்னையில் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது அப்பப்போ சில காய்ச்சல்லாம் வரும். அது இன்னைக்கு நேற்று இல்லை, எப்பவுமே வரும். மாடுகளுக்கும் நம்ம வீட்டு பிராணிகளுக்கெல்லாம் நிறையா வரும். அப்போ பர்டிகுலராக மாடுகள் கோமாரி நோய் இது மாதிரிலாம் வரும். அந்த சமயத்தில் அதுங்களுக்கெல்லாம் தடுப்பூசி, கோமாரி நோய்க்கெல்லாம் தடுப்பூசியெல்லாம் வந்துருச்சு. பறவை காய்ச்சல்லாம் வந்ததுன்னா, ஒரு பறவைக்கு வந்ததுன்னா அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள், அந்த இனத்தை சேர்ந்த பறவைகள் தொற்று நோயுமே அப்படி பரவிடும். அப்படியே 10 நிமிடம் ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் பறவை. அந்த மாதிரி ஆபத்து உண்டு. ஒரு தடவை கேரளாவில் வந்தபோது நாமக்கல்ல இருக்கிற அத்தனை கோழிகளையும் நம்ம அழிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வரும். அது எதனால் வருதுன்னு தெரியாது. வைரஸுங்கிறதே எப்படின்னாக்கா நாடோடிகள் மாதிரி, அதுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. காற்றுல அது எப்பவுமே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி மனிதர்களோ அல்லது பறவைகளோ எது கிடைக்குதோ அது கிடைச்சதுன்னா உடனே இப்போ தாக்க ஆரம்பிக்கும். இல்லாட்டி அந்த வசதி கிடைக்கிறவரும் அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ கொரோனா நம்ம ஒழிச்சிட்டதா சொல்கிறோம். கொரோனா ஒழிக்கலை, இருக்கும். ஓகே, மறுபடியும் அதுக்கு இதே மாதிரியான ஒரு வசதி கிடைச்சதுன்னா மறுபடியும் அட்டாக் பண்ணும். அதே மாதிரி தான் ஃப்ளூவெல்லாம் இன்னைக்கு நம்ம அழிக்கவே இல்லை, வந்துக்கிட்டு தான் இருக்குது. டெங்கு அப்படி தான், போது வருது. ஏன்னா அதுங்களுக்கு அதுங்க வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு சூழ்நிலை மனித இனத்தில் கிடைச்சதுன்னா அட்டாக் பண்ணும். கொரோனா, டெங்கு, ஃப்ளூ இது எல்லாமே மனிதர்களுக்கு வர்றது. இந்த பறவை காய்ச்சல் பறவைகளுக்கு வர்றது. அதே மாதிரி பன்றிகளுக்கு வர்ற காய்ச்சல். இது மாதிரி பல்வேறு வகையான மிருகங்கள் சூஸ் பண்ணிட்டு வர்றதெல்லாம் இருக்குது. அதனால இப்போ நீங்கள் சொல்றது இப்போ வந்திருக்குது. பல பறவை இனங்கள் அழிஞ்சு போயிருக்கு. குருவி இனம் அழிஞ்சிருக்கு. வைரஸ் காரணம் இல்லை, உங்கள் செல்போன் டவர்ல இருந்து வந்த அதிர்வலைகள்ல அதால ரெக்கையால வச்சு அடிச்சு பறக்க முடியாம போய் அதுங்கெல்லாம் செத்து போச்சு. இன்னைக்கு ஏறத்தாழ குருவி இனம் அழிஞ்சிருச்சு. அதை வச்சுதான் ஒரு படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2.2 அது ஒரு ரஜினி அவர்கள் அது மாதிரி போயிடுச்சு. அது மாதிரி இந்த பறவை காய்ச்சலுக்கு எல்லா காலத்திலுமே உண்டு. கோழி பண்ணைகள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இதெல்லாம் வரும். அதனால தான் அவங்களுக்கெல்லாம் தடுப்பூசி எல்லாம் கோழி குஞ்சு பொறிச்ச உடனே நம்ம அதெல்லாம் போட்டுட்டு தீவனத்திலேயே அதை சேர்த்தோம். ஓகேங்க சார். பறவை காய்ச்சல் விஷயம் இதுக்கு முன்னாடி கோழிகள் தான் தெரிஞ்சிருக்கும், நம்ம அறிஞ்சிருப்போம். இப்போ காகங்களுக்கும் வந்திருக்கு, எல்லா பறவைகளுக்கும் பரவுதுன்னு சொல்றாங்க. காகத்துக்கும் கோழிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, லேசான வித்தியாசங்கள் தான் இருக்குது. கோழி அதிகமாக பறக்காது, அதனால அதனுடைய உடல்வாகு இது. காகங்கள் அதிகமாக பறக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உடல்வாகு இருக்குது. மற்றபடி நீங்கள் உருவமைப்பு மற்ற இதெல்லாம் செயல்படுகிற விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழிக்கும் காக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே மனிதர்களை சார்ந்து இருக்கிற பிராணி. இந்த பறவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு காமன் இது என்னன்னா, மனிதர்களை சார்ந்திருக்கிற பறவைகளுக்கு தான் இது வருது, அதிகமாக வருது. ஒருவேளை
நாம் அதை பார்க்கறதுனால வருதோ என்னமோ காட்டுக்குள்ளார இருக்கிற பறவைகளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஆமா, சில வீட்டுல அந்த பறவைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அது சரியில்லைங்களே. சரி. அதனால இது இன்னைக்கு அது இருக்கிறதா சொல்றாங்க, வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன நான் இருக்கிற ஏரியாவில் அடையாறில் வந்து என் ஏரியாவில் வந்து புறாக்கள் தான் இருக்குது. காகத்தையும் நான் பார்த்தேன். அங்க கூட காகங்கள் இறந்துருக்கு, கொத்து கொத்தான்லாம் சொல்றாங்களே சார். எங்க இருந்ததுன்னு தெரியல. எங்க ஏரியாவில் காணும். அடையாறுல வேற எங்கேயா இறந்துருக்கலாம், என்னன்னு தெரியல. பார்த்துக்கலாம். உண்மையா இருந்தால் அரசாங்கம் அதை கவனிக்கணும். அது ரொம்ப நேரம் ஆகாது நம்ம வீட்டில் வளர்த்துற கோழிகளை தாக்குறது. அப்படி ஒரு வேளை தாக்குதுன்னாக்கா அந்த கோழிகளை அழிக்க வேண்டியது. எக்கனாமிக் ப்ராப்ளம் நிறைய வரும். ஓகே சார், இந்த பறவை காய்ச்சலால மனிதர்களுக்கும் பாதிப்பு இருக்குங்களா? ஆமா, அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளார போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒண்ணுமே பண்ணாம போகலாம், அல்லது நம்ம நினைக்கிறதோட பயங்கரமான இதை உண்டாகும். வைரஸ் என்ன பண்ணுங்கிறது சொல்றதுக்கு இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு சரியா தெரியாது. ஏன்னா வைரஸுங்கிறது உயிருள்ள ஜீவனா அல்லது உயிரற்ற ஜீவனாங்கிறது இன்னும் சரியா தெரியல. ஏன்னா ஒரு உயிருங்கிறதுக்கு தேவையானது வந்து DNA RNA 2 இருந்தா தான் ஒரு உயிர். வைரஸுக்கிட்ட அது இல்லை. ஒன்று DNA-வா இருக்குது, இல்லாட்டி RNA-வா இருக்குது. ரெண்டுமே இல்லை. அது ஏதோ ஒன்று தான் இருக்கு. இருந்தாலும் அது உயிரோடு இருக்கு, கொல்ல முடியல. இன்னைக்கு வரையிலும் ஆங்கில மருத்துவத்தில் வைரஸை வந்து கொல்வதற்கு மருந்துகள் இல்லை. நான் என் உடம்புல இருக்குதுன்னா அந்த வைரஸை வந்து நான் என் உடம்பை வந்து அந்த வைரஸுக்கு எதிராக மாற்றுறேன். உடம்பை தான் மாற்றுறேன். வைரஸால் அங்கே இருக்கோம்னா வெளியே போயிடுது, சாகுறது. வெளியே போய் சுற்றிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் என் உடம்பு அதுக்கு வத்தியாக இருக்குன்னு உள்ள போகுது. அதனால தான் இந்த சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, சளியெல்லாம் எப்போவுமே உங்களுக்கு சரியாகும். இன்னைக்கு வரல தடுப்பு ஊசி கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயில் வந்து சளி ஒன்று வைரஸால் வருது. அந்த வைரஸை அழிக்கவே முடியல. இத்தனைக்கும் நமக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அதனுடைய வீரியம் என்ன, அது எதை வச்சுட்டு அந்த விஷத்தை கக்குது, விஷத்தை உண்டாக அந்த விஷத்தினுடைய தன்மை என்னாகுது ஒன்றுமே நமக்கு தெரியுது. இது மாதிரி வைரஸுங்கிறது ஏறத்தாழ கடவுள் மாதிரி. எங்கேயும் இருக்கும், இங்கே இதுலேயும் பார்த்தவன் சொன்னதெல்லாம் சொன்னவன் பார்த்தது, அவ்வளோதான். கடவுள் மாதிரி கண்ணுக்கே தெரியாது. இன்னைக்கு ஒன்றும் கண்ணால நம்ம பார்க்க முடியாது, ஃபோட்டோ தான் எடுக்கணும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போகணும். இவ்வளோ சொல்றீங்களே, இந்த நாட்டில் வைரஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு சரியான சோதனை சாலைகள் இல்லை. அதுதான் நிலைமை. பல்வேறு வகையான நோய்கள் வருது. ஏன் சார் வளர்ந்த மருத்துவத்தில் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. வைரஸ் சம்மந்தமான வியாதிகளுக்கெல்லாம் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு தான் போக வேண்டியது. பூனாவில் மாத்திரம் தான் அங்கே வைரஸை பார்க்கறதுக்கு வைரல் லேப் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. எய்ட்ஸ் வந்தபோது கூட வைரல் லேப் நம்ம டெவலப் பண்ணவே இல்லை. அந்த பணத்தை எல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த சில சக்தி வாய்ந்த பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்துட்டு பிளட் பேங்க் இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள்லாம் எவ்வளவோ போராடணும். வைரஸ் லேப் வைக்கணும், அதை விட்டுட்டு பிளட் பேங்க்கை இது பண்ணுறீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த செல்வாக்கில் நம்மளாம் கிட்ட கூட போக முடியல. அவங்க மீடியாக்கள் பூரா அவங்களுக்கு தான் விளம்பரம் கொடுத்தாங்க, என்னென்ன ஓரம் கட்டிட்டாங்க. சரி, நீங்கள் மீடியான்னு சொன்ன பிறகு தான் இப்போ மீடியாவில் பரபரப்பாக பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பறவை காய்ச்சல் வந்து பயப்படக்கூட ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக காட்டுறாங்களே, உண்மையாக பறவை காய்ச்சலை கண்டு நான் பயப்படணுமா? எச்சரிக்கை கொடுக்குறது தப்பு இல்லை, ஓவராக பயமுறுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். கொரோனாவில் வந்து பெரிய உயிர் பாதிப்புகள் பெருசாக கிடையாது. ஆனால் செத்து போனவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரபலமானது. விவேக், SP பாலசுப்ரமணியம், இது பிரபல நடிகர்கள், வசந்த், இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இறந்து. அப்போதான் ஜனங்க பற்றியில் பயம் வந்துருச்சு. அதே சமயத்தில் நாமெல்லாம் இவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தோம். பிளாட்ஃபார்மில் படுத்துட்டோம்னா தடுப்பூசி போட்டுக்கலாம், ஒன்றும் போட்டுக்கலாம், அவங்களாம் கொரோனா வரவே, அவங்க நிம்மதியாக தான் இருந்தாங்க. அப்போ ஆனந்தமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நடுத்தர வர்க்கம் தான் மாட்டிட்டு போச்சு. அதெல்லாம் நம்ம வந்து விளக்கம் சொல்லவே முடியாது, இதெல்லாம் சொல்ல முடியாது. மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த கொரோனா வந்தபோது சைனாவில் யோகான் என்ற மாநாட்டை வந்தபோது நான் டிவியில் என்னை கூப்பிட்டு கேட்டுப்போது நான் சொன்னேன், யோகான் வந்து 2000 மைலுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது, அது இன்னும் எங்கேயோ இருந்துன்னு நினைக்காத, இன்னும் அடுத்த 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடும், ஜாக்கிரதை. அன்னைக்கு அப்பல்லோ போன்ற பெரிய மருத்துவமனைகளுக்கு தான் இவங்க வந்து தடுக்கிற வேலையை கொடுத்தாங்க. அப்பல்லோவுக்கு இந்த தொற்று நோய்களுக்கு என்ன சம்மந்தம்? அது சம்மந்தமான டாக்டர்களையும் அவங்க அந்த சமயத்தில் போட்டுலையே. மோடி ஒரு பிரமாதமான ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னார். மொட்டை மாடியில் போய் கை தட்டினாக்கா ஏற்று போட்டு விளக்கில் கூட ஏற்றிங்க சொன்னேன். அதில் என்ன வேடிக்கைன்னா அவனுக்கு ஊடே இல்லை, இதில் மொட்டை மாடியில் போய் கை தட்டு
அந்த மாதிரி அறிவாளிகள்லாம் வந்து நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறோம். வீடு இல்லைன்னு சொல்ல வீடு கொடுக்கல வச்சுக்கலாம். வீடு இருந்தா யாருக்கு இங்க மொட்டை மாடி இருக்கிற அளவுக்கு எவனுக்கு இங்க வீடு இருக்குது? மொட்டை மாடியில போய் கேட்டு அப்பதான் அவருக்கு தெரியும், இந்த நாட்டை பத்தி அவருக்கு தெரியாத ஒரு ஆளுகிட்ட நாடு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த இடத்துல கூட இந்த பறவை காய்ச்சல் ஹியூமனுக்கு வந்துருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் காட்டும் சார்? தெரியாது. ஓகே சரி. ஓகே சார், இந்த பறவை தாக்குமானே தெரியுது. ஓகே ஓகே. ஆனா இப்ப இவங்க சொல்ற மாதிரி தாக்கம்ன்றாங்க, பாதிப்பு இருக்கு. அப்போ அதெல்லாம் பயம்தான். ஒரு வைரஸ் உள்ள இருக்கிற வந்து இப்போ கோமாரி நோயால பாதிக்கப்பட்ட மாட்டை வந்து நம்ம எரிச்சோம், அந்த மாமிசத்தை கூட நம்ம பயன்படுத்துறது. ஆமா, உடனே எரிச்சுதான் இது பண்ணி அந்த தோலை மாத்திரம் தான் பயன்படுத்தும். மற்றபடி அந்த மாட்டுக்கு கறியை நம்ம பயன்படுத்துறது. அது மாதிரிதான் நோய் கொண்ட எந்த ஒரு பிராணியும் நம்ம இது பண்ண மாட்டோம். மீனெல்லாம் கூட பிடிச்சிட்டு வர்றோம், பார்த்துட்டு அதை அந்த செவில பார்ப்பாங்க, செவில்னு சொல்லுவோம். அதை பார்த்தா அதுக்கு நோய் இருக்குதா இல்லை தெரியும் இருந்ததுன்னு தூக்கி. ஓகே சார், ஒரு பொதுவான கேள்விங்க சார். இப்போ இந்த பறவை காய்ச்சல் விஷயம் வந்து சீசனுக்கு வந்துட்டு தான் இருக்கு, நம்ம அதை பத்தி பேசி தான் இருக்கோங்களே. ஆனா உண்மையா வந்து இது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆனா ஒரு சில பேர் வந்து இது பாதிப்பை கொடுக்கும் சொல்லி ஒரு பொய்யான இம்பாக்ட் உருவாக்குறாங்களோ மக்கள் வந்து ஒரு கேள்வி. நீங்க சொல்லக்கூடாது. நாளைக்கு வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? வைரஸ் தாக்கிறது ஜாக்கிரதை, அவ்வளவு. பொய்யன்னு சொல்லாதீங்க. பொய்யுங்கிறது மக்கள் நினைக்கிறாங்க. அது பொய் இல்லை, ஜாக்கிரதை. வைரஸுக்காக வந்துருந்து கோழி சாப்பிடாது, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, பால் நமக்கு ஒரு இன்றியமையாத பொருள். டைஃபாய்டில் படுத்துருக்கவனுக்கு பால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாலில் தான் அந்த கிருமி வளரும். அதனால் பாலே குடிக்காத தமிழ்நாடு பூரா நிறுத்துவீங்களா? இது எதனால் இது வந்ததுன்னாக்கா, ஃபேமஸ் நர்சரி ரைம்ஸு இப்போ பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து டைஃபாய்டு மேரிங்கிறது ஒரு நர்சரி ரைம். அது எப்படின்னா, இங்கிலாந்து ஒரு சீசனில் எல்லா இடத்துலையும் இப்போ பயங்கரமாக டைஃபாய்டு பரவுச்சு. எப்படின்னு பார்த்தா, மேரிங்கிற ஒரு பொண்ணு யார் வீட்டில எல்லாம் பால் சப்ளை பண்ணாலும் அந்த வீடுகளுக்கு மாத்திரம் வந்து அவளுக்கு டைஃபாய்டு இருந்து அவள் கொடுத்து கொண்டு போய் சப்ளை பண்ண பாலில் டைஃபாய்டு கிருமி இருந்து அவள் சப்ளை பண்ண வீடுகளுக்குள்ள மாத்திரம் டைஃபாய்டு இருக்குது. அதனால தான் டைஃபாய்டு மேரின்னு அவளுக்கு பேர். அதே மாதிரி இங்கே ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த பறவைகள் இந்த மாதிரி நோயால் அடிபட்டுருக்கிற பறவை பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா அப்படி கொடுத்து ஒருவேளை ஜாக்கிரதையா இருக்கும், எச்சரிக்கை தான். சரி சார், இந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும் முதல்ல? தெரியாது. ஓகே, அது வந்து கேஸுகள் ரிப்போர்ட் ஆனது எனக்கு தெரியல. ஓகே, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்ப்பேன். ஆனா இது வரைக்கும் இறப்பு எதனா பதிவு ஆயிருக்குங்களா? எனக்கு தெரியும். ஓகே, என்னுடைய துறையில அதெல்லாம் வரல, நானும் பார்க்கிறேன். ஓகே, நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.